இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மக்களுக்காக விடுகின்ற அறிக்கைகள், மக்களுக்காக நடத்துகின்ற போராட்டங்கள், இவற்றை பற்றி கூட நையாண்டி செய்வது, கிண்டல் செய்வது என்று ஒரு ஊடகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஊடகத்திலே இன்று காலையில் வந்த ஒரு செய்தி, காலைக்கதிர் என்கின்ற அந்த ஊடகத்தில், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் மது வணிகத்தால் நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லை, ஆனால் மது விலக்கை அமுல்படுத்துவதால் மக்களுக்கும் அப்பாவி மக்களுக்கும் என்ன நன்மை இருக்கிறது என்பதை பற்றி பீகார் மாநிலத்தை பார்த்து தமிழ்நாடு அரசு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பதை கிண்டல் செய்த அந்த ஊடகம், அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று சொல்கின்ற பாமக, ஆட்சிக்கு வந்த பிறகு மதுவிலக்கை அமுல்படுத்திக் கொள்ளலாம் என்று திமுக தலைவர்கள் சொன்ன பின்பும் எந்த நம்பிக்கையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த அறிக்கையை விடுகிறார் என்று கிண்டல் செய்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இதே திமுக மொழிப்போரை நடத்தியதே, அப்பொழுது எந்த அடிப்படையில் தொடர்ந்து மொழிப்போரை நடத்தினார்கள்? ஒரே அறிக்கையோடு அவர்கள் முடித்துக் கொண்டிருக்கலாம் அல்லவா? அடுத்த ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் மொழி உரிமையை காப்பாற்றிக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? அதை போலவே தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தை நடத்திய மகாத்மா காந்தி ஒரு போராட்டத்தோடு நின்றிருக்கலாம். ஏன் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்? அப்படி தொடர்ந்து போராட்டம் நடத்தினால்தான் விடுதலையை பெற முடியும் என்பது மகாத்மா காந்தி அவர்களுக்கு தெரியும். அதை போலத்தான் பாமக ஆட்சிக்கு வருகிறதோ இல்லையோ, தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்து போராட வேண்டும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும், தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் திட்டமிட்டே டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். டாக்டர் ஐயா அவர்கள் தமிழக மக்களின் வாழ்க்கையில், தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு அதற்காக இப்படிப்பட்ட அறிவிப்புகளை, அறிக்கைகளை எல்லாம் தருகின்ற பொழுது அதையும் இந்த ஊடகம், இந்த விபச்சார ஊடகம் கிண்டல் செய்கிறது, நையாண்டி செய்கிறது என்றால் இந்த ஊடகம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது? சொல்ல போனால் மதுவுக்கு எதிராக கட்டுரைகளை, மதுவுக்கு எதிரான செயல்பாடுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த ஊடகங்களுடைய தலையாய கடமை. அதைத்தான் ஜனநாயக மாளிகை 4வது தூண் என்று வர்ணிக்கின்ற இந்த காலைக்கதிர், தினமலர் போன்ற பத்திரிகைகள் செய்திருக்க வேண்டும். ஆனால் மதுவுக்கு எதிராக போராடுகின்ற தலைவருக்கு எதிராகவே வன்மத்தை இவர்கள் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவதூறு கருத்துக்களையே தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலன் சார்ந்து ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி போராடுகிறது. காவிரி உபரிநீர் திட்டத்திற்காக போராடுகிறது. நதிகளை, குளங்களை, ஏரிகளை காப்பாற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் போராடுகிறார். தமிழகத்தில் எந்த பகுதியில் பாலியல் வன்கொடுமைகள் நடந்தாலும் சரி, எந்த சமூகத்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழகத்தில் நிலவினாலும் சரி, அதற்காக முதல் குரல் கொடுக்கின்ற இடத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியும் இதன் நிறுவனர் டாக்டர் ஐயாவும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவற்றை கூட கிண்டல் செய்வது, நையாண்டி செய்வது என்று மட்டுமே இந்த ஊடகங்கள் இறங்கி இருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி பல முக்கியமான விஷயங்களுக்காக, மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை கையிலே எடுத்து போராடுகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து இது ஜாதி கட்சி என்று பேசுவதற்குத்தான் இந்த ஊடகங்கள் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி இப்படிப்பட்ட அவதூறு கருத்துக்களை பரப்புவர்களை மட்டும்தான் இந்த ஊடகம் ஊக்குவிக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்று சொன்னால் இந்த ஊடகங்கள் அந்த கருத்துக்களை ஊக்குவிப்பார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறை செய்கிறது என்று சொன்னால் இந்த ஊடகங்கள் அந்த கருத்துக்களை ஊக்குவிப்பார்கள். அதே நேரத்தில் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் வைத்த கூட்டணியை பற்றி விமர்சித்த இதே ஊடகம் என்ன சொன்னது? நிதிஷ்குமாருக்கு முன்னோடி டாக்டர் ராமதாஸ் என்று இந்த ஊடகம் கட்டுரை எழுதியது. அந்த பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற நிதிஷ்குமார் எத்தனை கூட்டணிகள் மாறினாலும் கொள்கையில் பிறழாமல் இன்றைக்கு மதுவிலக்கை அமுல்படுத்தி அந்த நாட்டு மக்களை காப்பாற்றி இருக்கிறார். மிகவும் பின்தங்கிய மோசமான நிலையில் இருந்த பீகார் மாநிலத்தை எத்தனை கூட்டணியில் மாறினாலும் தூக்கி நிறுத்தி இருக்கிறார் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார். அதை போலவே நிதிஷ்குமார் செய்த நன்மைகளை பற்றி பேசாமல் அவர் வைத்த கூட்டணியை பற்றி மட்டுமே இன்றைக்கு ஊடகங்கள் பேச ஆரம்பித்திருக்கிறது. நிதிஷ்குமாரை பற்றி பேசுகின்ற பொழுது டாக்டர் ஐயாவை பற்றி பேசுவது,
எத்தனை கூட்டணிகள் மாறினாலும், எத்தனை கூட்டணிகள் வைத்தாலும், தனித்து போட்டியிட்டாலும் கொண்ட கொள்கையில் மாறாமல் மதுவிலக்காகட்டும், சமூக நீதியாகட்டும், மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களாகட்டும், நதிநீரை காப்பாற்றுவதாகட்டும், இன்றைக்கு கூட முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு முதல் அறிக்கையை விடுத்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான். இப்படி நாட்டு மக்கள் நலன் சார்ந்து நல்ல திட்டங்களுக்காக குரல் கொடுக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் இதன் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களையும் குறை கூறியே தன்னுடைய பத்திரிகையினுடைய சர்க்குலேஷனை உயர்த்தி கொள்ளலாம், தன்னுடைய பத்திரிகை வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்றுதான் பல ஊடகங்கள் இன்றைக்கு திட்டமிட்டு இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் முறியடிப்போம், வெற்றி பெறுவோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.